அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 10/7/2025 ஆனி மாதத்தின் 26ஆம் நாள் வியாழக்கிழமையில் பௌர்ணமி. இந்த பௌர்ணமி குபேர பௌர்ணமி, குரு பௌர்ணமி அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த நாளில் செய்ய வேண்டிய நிறைய சூட்சமங்களை ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவு செய்திருக்கிறேன். நேரம் கிடைக்கும் போது தவறாம மற்ற பதிவுகளையும் பாருங்க. இன்று இரவு தூங்கும் முன் வானத்தை பார்த்து இந்த ஒரு வார்த்தையை 3 முறை சொல்லுங்க. உங்கள் மனக்குழப்பங்கள் எல்லாம் நிச்சயமாக தீரும். இந்த பதிவை கேட்டுட்டு இருக்கிற எல்லார்ட்டையுமே நான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறேன். எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு உங்களில் யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு பிரச்சனை எல்லா மனிதருக்கும் இருந்துக்கிட்டே இருக்கு. அந்த பிரச்சனை எல்லாம் கடைசியில் குவியக்கூடிய இடம் எதுவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மனம்தான். இந்த மனம் ஒரு குப்பை தொட்டி மாதிரி ஆயிடுச்சு. தொழில் பிரச்சனையாக இருந்தாலும் மனசு பாடாப்படும், குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் மனசு பாடாப்படும், உடம்பு சரியில்லைனாலும் மனசு பாடாப்படும். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பாதிக்கப்படக்கூடியது முதல்ல இந்த மனது தான். இந்த மனதை சரியாக்கணும், இந்த மனசில் நிம்மதி இருக்கணும், மனசில் சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னா சந்திரனின் பரிபூர்ணமான அருள் தேவை. பௌர்ணமி அன்றுலாம் மனநல காப்பகத்துக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பெரிய பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுடைய குழப்பங்கள் எல்லாம் தீவிரம் அடைஞ்சு கத்துவாங்க, இல்லை ரொம்ப பேசுவாங்க, இல்லை ரொம்ப அழுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு மனநல காப்பகத்துக்கு உணவளிக்கிறதுக்காக போயிருந்தேன். அங்கே சொன்னாங்க, இன்று மாலை பொழுதுக்கு மேலே அவங்களெல்லாம் சந்திக்க முடியாதுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மாறுவாங்க, பேசுவாங்க, ஒரு மாதிரி சிரிப்பாங்க. இது மாதிரிலாம் பௌர்ணமி அன்னைக்கு அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பௌர்ணமி அப்படிங்கிறது நிறைய நேர்மறை ஆற்றல் சக்தி நிறைந்த நாளாக இருந்தாலும் சந்திரனின் அருள் ஒரு மனிதருக்கு இல்லை அப்படின்னா மன ரீதியாக அவங்க பாதிக்கப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. அப்ப சந்திரனின் பரிபூர்ணமான அருள் இருந்தால் தான் நம்ம மன நிம்மதியோட இருக்க முடியும். அந்த சந்திரனின் அருளை பெறுவதற்குத்தான் இந்த ஒருவரி மந்திரத்தை இன்று இரவு நிலவை பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. வருகிற ஆடி அமாவாசை என்று கர்ம வினை தீர தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்க, முன்னோர் சாபம் நீங்க, ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். நம்ம சேனல் சார்பாக தினம்தோறும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும். இந்த திட்டத்தின் மூலம் உணவளிக்கும் பணியை செய்துட்டு இருக்கிறோம். நிறைய பேர் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களையும் நன்றிகளையும் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அமாவாசை என்று நீங்கள் உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். இந்த நாளில் இரவு நீங்க மனதார கை கால் முகம்லாம் நல்லா கழுவிக்கோங்க. பால்கனியில் நின்றுக்கோங்க, அல்லது மொட்டை மாடியில் நின்றுக்கோங்க, அல்லது வீட்டுக்கு வெளியில் நிலவாசல் பக்கத்தில் உட்காந்து நிலவு உங்களுக்கு எங்கே தெரியுதோ, எங்கள் ஊரில் மழை பெய்கிற மாதிரி இருக்குங்க, நிலவு தெரியல அப்படின்னா வானத்தை பார்த்து நிலவு இருப்பது போல் மனதில் எண்ணிக்கொண்டு இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லுங்க. அவ்வளோதான். ஓம் ஸ்ரீம் க்ரீம் சம் சந்திர பகவாய நமக. இந்த மந்திரத்தை இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன். குறைந்தது 27 முறை சொல்லணும். நீங்கள் சந்திரனை பார்த்து இதை சொல்லும்போது உங்கள் மனமானது வலிமை பெறும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் தீரும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் தீருது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிப்போம். நம்ம முயற்சிகள் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும். நம்ம நினைத்தது நடக்க ஆரம்பிக்கும். இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களையும் சூட்சமங்களையும் தாந்திரிக பரிகாரங்களையும் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. மகாபெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.